இதுதான் அரசியல் களம். அரசியல்வாதியா அவர் மாறிட்டாரு. இது வரைக்கும் அவர் ஒரு நடிகரா வந்து தெரிவித்தவர். இன்னைக்கு அரசியல்வாதியா வந்துட்டார். அரசியல்வாதியா வரும்போது அவர் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசணும். இன்னைக்கு விமான நிலையம் வேணும்னு சொல்லி போராடுறாங்கன்னா விவசாய நிலம் வேணும்னு சொல்லி போராடுறாங்க. அப்படி இல்ல இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயாவது ஒரு சஜஷன் பண்ணணும். இது டங்ஸ்டன் விவகாரம் வேற, இது விவகாரம் வேறையா பார்த்து அது வந்து நிலத்தை தோண்டி எடுக்கிறாங்க. அது மத்திய அரசாங்க அதிகாரத்தையும் வந்து வருது. அதை வந்து கேன்சல் பண்ற அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க வந்து பரிசீலிச்சு பார்ப்பாங்க. இந்த இடத்துல அண்ணாமலை வராருன்னா இவ்வளவு கூட்டம் வருமே, இது வந்து மக்களுக்கு பாதிப்பா இருக்குமே, அண்ணாமலை அவர்கிட்டயே எடுத்து சொல்லுவாங்க. மக்களுக்காக பேசுவாங்க, அரசியலும் பண்ணுவாங்க. புரியணும், ஒரு சாமானியனுக்கும் புரியணும்ன்றதுக்காக அந்த சாமானியன் மனசுல என்ன இருக்கு அவனுடைய கேள்விகளை தான் நம்ம நேர்காணல். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நின்னு பார்ப்பேன். அவர் வந்து இந்த தேர்தலில் விடுறாங்க இல்லை, நான் தனி காட்டு ராஜாடா. பெரியார் தான் வந்து சமூக நீதியை காட்டார், பெரியார் தான் வந்து பெண்ணியத்தை பேசினார், பெரியார் தான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமைச்சரா இருக்க சொன்னது வீடியோக்கள், பல வீடியோக்கள் வந்து வைரலா பண்ணாங்க. அன்னைக்கே இதை வந்து கடும் எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. இதை வந்து எந்த அரசாங்கத்திலும் தடுக்க முடியாதுன்றாங்க. அதிமுக ஆட்சியிலேயே கொள்ளை தான் நடந்தது, கனிம வள கொள்ளை நடக்கலையான்றாங்க. இந்த ஆட்சியிலேயே நடந்துட்டு தான் இருக்கு. இதை என்னைக்குதான் தடுப்பாங்கன்னு தான் நம்மளுடைய இதுவா இருக்கு. மக்களும் ஒரு விடிவு காலத்தை நோக்கி டிஎன் ரிப்போர்ட்ஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் இன்று பேசு பொருளாக உள்ள அரசியல் களம் பற்றி பேச உள்ளோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சூப்பர்மா. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் போயிருக்காரு சார். அங்க விமான நிலையம் வரதை எதிர்த்து மக்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 900 நாட்களை கடந்து இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு மாநில அரசையும் மத்திய அரசையும் எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்த போறதா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு சார். இது பற்றி உங்கள் பார்வை என்ன சார்? நம்ம ஏற்கனவே வந்து இன்னொரு சேனல்னா நம்ம சேனல்ல பாரதம் 24ல நான் வந்து முதலா களம் இறங்கிய விஜய்க்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து பனையூர்ல இருந்து வந்து வெறும் அறிக்கையா விட்டு கொண்டிருந்த விஜய் அவர்கள் வந்து வெளியே வரணும், மக்கள் பிரச்சனைக்காக வந்து பேசணும். இப்படி வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அட்லீஸ்ட் நீங்க வந்து அறிக்கை மாத்திரம் கொடுத்தா போதாது, ஒரு வீடியோவாவது போடுங்க. நீங்க வெளியே வந்தீங்கன்னா கூட்டம் கூடுதுன்னு சொல்லிதான் சமீபத்தில் அடைஞ்ச அந்த புயல் அப்போ அவர் வந்து விழுப்புரம் போல. ஆனா இதை ஒரு காரணமா காட்டியிருந்தாரு. இன்னைக்கு வந்து அவர் வந்து வெளியே வந்திருக்காரு. எல்லாரும் பெரிய பெரிய விமர்சனங்கள் வைக்கலாம், பட் இது வந்து ஒரு முதல் ஸ்டெப், இது பேபி ஸ்டெப் அப்படின்னுவாங்க ஃபார் அரசியல். சரிங்களா? அவர் ஒரு வருஷமா அரசியல்ல இருக்காரு. மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாரு. அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்திருக்காரு. உட்கட்சி அந்த தேர்தல் எல்லாமும் நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து இத்தனை 1 கோடி பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தாவாகாலேருந்து வந்து அந்த நிர்வாகிகள்லாம் வந்து சொல்றது எல்லாமே நம்ம வந்து கேட்டிருக்கோம். அப்ப நீங்க வந்து டே டு டே இன்சிடென்ட்ஸா வந்து நடக்கிற பிரச்சனைகளை வந்து சொல்லணுமா இல்லையா மக்கள் கிட்ட? அவர் வந்து சொன்னாரு. எதுக்க சொன்னாருன்னா அறிக்கையா சொல்லிட்டாரு. எல்லா கட்சியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போராடும் போது இவரும் வந்து போய் ஆளுநரை வந்து பார்த்தாரு. அதுலயும் நம்ம வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா ஆளுநர் அட்லீஸ்ட் பார்த்தாரு. அவர் வந்து பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை வந்து அந்த தாவாக்கினரை வந்து கைது பண்ணாங்க அந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு. அதையும் நம்ம வந்து இது வந்து ஒரு நோட்டீஸ் தான் கொடுத்தாங்க, பெண்கள் விழிப்புணர்வுக்கான ஒரு இதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு நம்ம சாதகமா தான் பேசுவோம். இதுதான் அரசியல் களம். அரசியல்வாதியா அவர் மாறிட்டாரு. இது வரைக்கும் அவர் ஒரு நடிகரா வந்து தெரிஞ்சிருந்தவர். இன்னைக்கு அரசியல்வாதியா வந்துட்டாரு. அரசியல்வாதியா வரும்போது அவர் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து பேசணும். வெறும் அறிக்கை கொடுத்தா போதாதுன்றதுதான் இது வரைக்கும் நம்ம பார்வையா இருந்தது. இதுல சூப்பரா வந்தாரு, பேசுனதுல சில எதிர்கருத்துக்களும் நமக்கு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மாநில அரசை வந்து அவர் வந்து சொல்றது ஓகே. அதாவது என்னன்னா, நீங்க வந்து விவசாயிகளுக்காக அன்னைக்கு வந்து 8 வயசு சல்லைகளுக்காக நீங்க வந்து போராடினீங்களே, இந்த முகம் வந்து வேற முகமா இருக்கே அப்படின்னு தான் சொல்றாரு. பரந்தூர் தான் தேவையா அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க வந்து இங்க வந்து விவசாயிகள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த சோறே கிடைக்காது. நீங்க எல்லா விவசாய நிலத்தையும் வந்து அழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு விமான நிலையம் வேணும்னு சொல்லி போராடுறாங்களா, விவசாய நிலம் வேணும்னு சொல்லி போராடுறாங்க?
எந்த மக்களாவது இந்த விமானத்துல போறவங்களே எங்களுக்கு விமான நிலையம் வேணும்னு எங்கேயாவது கேட்டிருக்காங்க, கேளுங்க அப்படின்னு சொல்லி சீமானன் அவர்கள் சூப்பரா கேட்பாரு. விவசாயிகளுக்கு நிலம் இல்லைன்னா இங்க போராடுவாங்க, எங்க நிலத்தை ஏன் வந்து இது பண்ணீங்கன்னு சொல்லிதான் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவருடைய வார்த்தையாவே இருக்கும். மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்துக்கான வரமுறையை கொடுக்குது. அதாவது வந்து மாநில வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பல திட்டங்களை வந்து அறிவிப்பாங்க. அப்படி அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது இங்க ஒரு ஏர்போர்ட், இன்னைக்கு வந்து ஒரே ஒரு ஏர்போர்ட் தான் இருக்கு, சோ இதுக்கான ஒரு ஏர்போர்ட் தேவை அப்படின்னும் போது இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது மாநில அரசாங்கம் அந்த இடத்த வந்து அவங்க இது பண்ணி கொடுத்து மக்கள் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது, அவங்களுக்கு எத்தனை நிலம் தேவையோ அது மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டியது. அப்படி இருக்கும்போது இதுல விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, இத்தனை ஏரிகள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிதான் எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணாங்க. இதுல பல விவசாயிகளை தடியடி பண்ணதா இருக்கட்டும், அவங்க மேல குண்டாஸ் போட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே சமீப காலமா இந்த திமுக அரசாங்கத்து மேல ஒரு மிகப்பெரிய கண்டனங்கள் தெரிவிச்சது. இன்க்ளூடிங் இந்த நிலத்தை கேட்ட பாஜக அரசு வரைக்கும் மாநில அரசு மேல கண்டனத்தை வந்து தெரிவிச்சுட்டே வந்திருந்தாங்க. இப்ப திருப்பி விஜய் வந்ததுல இருந்து திருப்பி பரந்தூர் வந்து, ஏன்னா 1000வது நாள் நோக்கி போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 950 நாட்கள் தாண்டி அங்க வந்து போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க மக்கள். அவங்க வந்து இது பண்ண முடியாது. ஆனா மாநில அரசு என்ன சொல்லுது, நான் ஒரு மாநில வளர்ச்சிக்கு தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன நிவாரணம் வேணுமோ, வேலை வாய்ப்போ நிவாரணமோ எது வேணா நம்ம வந்து தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, அவர் வந்து பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. இதுல மத்திய அரசாங்கத்துக்கான எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லி நேற்று பரபரப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து பேட்டி கொடுத்ததை பார்க்கணும். முதல்ல வந்து அவர் வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு முதல்ல இது வந்து மத்திய அரசாங்கத்தோடைய இதுலயே அதிகாரத்திலேயே இல்லை, இந்த நிலம் வந்து ஆர்ஜிதம் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து மாநில அரசாங்க கையில தான் இருக்கு, அவங்க வேற இடம் கொடுக்கட்டும், அப்படி இல்ல இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயாவது ஒரு சஜஷன் பண்ணணும், சரிங்களா? அதே போல விஜய் அவர்கள் வந்து ஒரு குழந்தைய காட்டி பேசினாரு, அதுக்கும் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீடியோ 1 வருஷம் முன்னாடி வந்துச்சு. நீங்க அரசியலுக்கு வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. நீங்க கொடியை வச்சுட்டீங்க, கரெக்டுங்களா? கொடியை அறிமுகப்படுத்தும் போது இந்த குழந்தைய பத்தி பேசலாம், பரந்தூர் இஷ்யூவை பத்தி அன்னைக்கு பேசலாம். இல்ல இந்த விவசாயிகள் மேல அவ்வளவு பற்றுதல் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு பெரிய மாநாடு நட்டினீங்களே, அன்னைக்கு இந்த பரந்தூர் விஷயத்தை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை வந்து பேசினாரானா பேசல. இதெல்லாம் வந்து ஒரு பத்திரிகையாளரா நம்ம வந்து விமர்சனங்களை வைக்கிறோம். அதே டைம் வெளியே வந்ததுக்கான வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம்ன்றதுதான் நம்மளுடைய பார்வையா. இப்போ நீங்க சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இதுக்கு மத்திய அரசு வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. பொறுப்பு இல்லை அப்படின்னா இது வந்து அதிகாரத்துல இல்லைன்ற, அந்த நிலம் வந்து எடுக்கிறது இது வந்து எங்க கிட்ட இல்லைன்ற. ஆனா டங்ஸ்டன் விவகாரத்துக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து குரல் கொடுத்தாங்க, விஜய் அவர்கள் போய் ஆளுநரை சந்திச்சாங்க. அதே மாதிரி அண்ணாமலை இதே கேள்வியைதான் நம்ம வந்து ஒரு நேர்காணல்ல நம்மளும் வைக்கிறோம். வைக்கும் போது இது டங்ஸ்டன் விவகாரம் வேற, இது விவகாரம் வேறையா பாக்குது. அது வந்து நிலத்தை தோண்டி எடுக்கிறாங்க, அது மத்திய அரசாங்க அதிகாரத்திலையும் வந்து வருது, அதை வந்து கேன்சல் பண்ற அதிகாரமும் அவங்க கிட்ட இருக்கு. சோ நிலத்தை வந்து அன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு, இந்த நிலத்துல எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இந்த டங்ஸ்டனை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கான முனைப்புகள்ல மத்திய அரசாங்கம் இறங்குது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த சைட் ஆயிடுது, சமணர் படுகை இருக்கு, பழைய தொல்பொருள் அந்த இதெல்லாம் வந்து வருது அப்படின்னும் போது அவங்க வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு மாநில அரசாங்கம் வருது. மாநில அரசாங்கம் ஒரு நிலத்தை ஓகே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா மத்திய அரசாங்கம் எடுத்துக்கும், ஓகே நீங்க எடுக்க வேண்டாம் அப்படின்னா அப்ப பரிசீலனை பண்ணும். சோ இது இந்த இதுலதான் வந்து இருக்கிறதுனால சோ அவங்க என்ன பண்றாங்க, மத்திய அரசாங்கம் உடனே அண்ணாமலை அங்க போறாரு, பேசுறாரு, விவசாயிகளுக்கு ஆதரவா நிக்கிறாரு, நான் வந்து உறுதி தரேன் உங்களுக்கு இது வந்து வராது, இப்ப நான் பார்த்துட்டேன், இது சமணர் படுகை இருக்கு, விவசாய நிலங்கள் போகுது, இப்படின்ற பல பிரச்சனைகள் இருக்கிறப்போ மாநில அரசாங்கமும் வேணாங்குது. அப்போ நம்ம வந்து இது உறுதிப்பட தரோம். இதுல வந்து அரசியல் தான் பண்றாங்க. முதல்ல கொடுத்ததும் மாநில அரசு தான், இப்ப வேணான்றதும் மாநில அரசு தான். அப்ப அது வந்து மக்கள் கிட்ட வந்து மத்திய அரசாங்கம் என்னமோ தவறு நடத்துற மாதிரி இருக்கணும் போது தன்னிலை விளக்கத்துக்கு அண்ணாமலை வராரு. சோ அவர் அந்த இடத்துக்கு போறாரு, என்னன்னு விலக்கி சொல்றாரு, இது எங்க தவறு, இதுல எதுவுமே கிடையாது, நானும் உங்களுக்கு உறுதி தரேன், மக்களுக்கு அப்ப ரொம்ப பாதிப்பா இருக்குன்னு சொல்லி நான் இதை வந்து இந்த திட்டத்தை வந்து நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன்னு சொன்ன மாதிரி செஞ்சுட்டாருல. பட் இதுல வந்து ஏன் பண்ண முடியாது அப்படின்னா மாநில அரசாங்கம் இன்னும் வரைக்கும் இதுல நீங்க நிலம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு, சோ அப்படி எடுக்கலாம் சொல்லும் போது மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தன்னிலை விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. ஆனாலும் இன்னும் பரிசீலனை பண்ணணும்ன்றதுதான் நம்மளுடைய ரிப்போர்ட்ஸோட பார்வையா இருக்கு. ஏன் அப்படின்னா எங்க தரிசா இருக்கோ அங்க எடுத்துக்கோங்களேன்.
இது ஒரு பன்னாட்டு நிலையம் வருது. நான் இப்ப கொண்டாட்டுக்கு அண்ணன் சீமான் சொன்ன அதே வார்த்தையில தான் நம்மளும் வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. யாராவது ஏர்போர்ட் வேணும்னு போராடுறாங்களா? இல்ல. ஆனா விவசாய நிலம் பறிபோதைன்னு போராடுறாங்கல்ல 1000 நாளா. ஒருத்தர் எது பிரச்சனை பெருசு அப்படின்னு பாக்கணும். மக்களுக்காக தான் சட்டங்கள் இயற்றுறாங்களே. யார் இயற்றுறது சட்டத்தை? நம்ம அரசு நம்ம இப்ப சட்டத்தை இயற்றுறது அரசியல்வாதிகள் இயற்றுறாங்க, மாபெரும் மேதைகளை இயற்றுறாங்க. யாருக்காக இதெல்லாம் இயற்றுறாங்கன்னா அடித்தட்டு மக்களுக்காக தான் இயற்றுறாங்க. அப்படிப்பட்ட சட்டங்கள் வந்து மிதிக்கிறதுக்காக இருக்கு மக்களை. இல்ல கரெக்டா வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், அவனுடைய நிலையை வந்து எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக தான் உயர்த்துறாங்க. அப்படின்னும் போது அந்த சட்டங்களை நம்மளும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி சரி வேற ஏதாவது இடம் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி அந்த இடத்த வந்து விஜய் அவர்கள் சொல்லலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வேற ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுவாங்களா? இன்னும் டைம் இருக்குது. மாநில அரசாங்கம் பரிசீலனை பண்ணுதான்னு பார்ப்போம். அப்படி இல்ல பரிசீலனை பண்ணல இதுதான் அப்படின்னா வேற வழி கிடையாதுன்றதுதான் மத்திய அரசாங்கத்தோட நிலையா இருக்கு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பேசும்போது சொல்றாரு, எனக்கு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தனாலதான் என்னால உங்க இடத்துல வந்து பார்க்க முடியல, எனக்கு இங்கதான் பேச. அவர் யார் கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்டுப்பாடுகள் அதாவது வந்து என்னன்னா, நீங்க போய் ஒரு போராட்டம் அறிவிக்கிறீங்கன்னா கட்டுப்பாடு பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? விஜய் வந்து போராட போல, அவர் வந்து மக்கள் மத்தியில பேச போறாரு. இதுக்கு யார் கட்டுப்பாடு விதிப்பாங்க? இங்கதான் நிக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து என்ன சொல்லணும்னா, இது மக்கள் கூடுவாங்க நிறைய அப்படின்னும் போது இந்த இடத்தான் சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. வேற இடமா இருந்து நெரிசல் ஆகி மக்களுக்கு வந்து போக்குவரத்து போக முடியாம ஆகி அது ஒரு பிரச்சனை ஆகி அப்போ அன்னைக்கு பார்த்து ஏதாவது யாருக்காவது ஏதோ ஆகி ஆம்புலன்ஸ் கூட போக முடியாம ஏதோ ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டாலும் அது வந்து யார் மேல வந்து நிற்கும்? விஜய் மேல அவங்க தான் நிற்கும். சோ இதெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் அவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? நீங்க ஒரு இடம் கேட்கறது கரெக்ட். இப்ப நீங்க ஒரு மாஸ் லீடர், நீங்க வந்து ஒரு மாஸ் ஆக்டர். மாஸ் லீடர்ன்றத விட இன்னும் நீங்க பெரிய லீடரா வரல. நீங்க லீடரா தாவாக இருக்கிறீங்க. ஆனா நீங்க வந்து இன்னும் அந்த தேர்தல் அரசியல் நோக்கி நீங்க நிக்கல. அப்படி நிக்காத போது நீங்க வந்து அந்த அளவுக்கு பூம் இல்லைனாலும் நீங்க வந்து ஒரு மாஸ் ஆக்டரா எல்லாரும் மனசுலயும் இருக்கீங்க. விஜய பார்க்க, நடிகர் விஜயை பார்க்கறதுக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. அப்ப அங்க வந்து ஒரு ஸ்தம்பிச்சு போகும். சோ போக்குவரத்து நெரிசல் ஆகும். இதெல்லாம் கணக்குல கொண்டு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க. இதுதான் அதான் விஜய் அவர்கள்னு வரும்போது மட்டும் பல்வேறு கட்டுப்பாடு, எல்லாருக்கும் கட்டுப்பாடு. ஆளும் கட்சி வந்து விஜய் அவர்கள், விஜய்க்கு கட்டுப்பாடு, அண்ணாமலை அவர்களுக்கு கட்டுப்பாடு. அண்ணாமலை திடீர்னு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து விவாதங்கள் எழுது. அவங்க வந்து பரிசீலிச்சு பார்ப்பாங்க. இந்த இடத்துல அண்ணாமலை வராருன்னா இவ்வளவு கூட்டம் வருமே, இது வந்து மக்களுக்கு பாதிப்பா இருக்குமே, அண்ணாமலை அவர்கள்கிட்டயே எடுத்து சொல்லுவாங்க. நீங்க வந்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் பொதுக்கூட்டம் போட்டுக்கோங்க சார், கேட்க தானே செய்வாங்க. நாளைக்கு எடப்பாடி அவர்கள் வந்தாருன்னா என்ன இருக்கும்? அதிமுக தொண்டர்கள் பலமுள்ள கட்சி, அதுல எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்க? அப்ப அவங்களுக்கும் அதான் சொல்லுவாங்க. இப்ப நாளைக்கு திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் வரதான் செய்யும். இன்னைக்கு அதிகாரத்துல இருக்காங்க. சோ அவங்களுக்கு வந்து எங்க வேணா பொதுக்கூட்டம் போட்டுக்கலான்ற அந்த ஒரு இது வந்து டாக்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கு. அப்படி வந்து நம்ம பார்த்தா கூட பட் ஆனா மற்ற கட்சிகளுக்கு மக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவங்களும் பொதுக்கூட்டத்தை போட்டுக்கணும் அப்படின்ற அந்த இதை வந்து போலீஸ் வந்து பார்க்கதான் செய்யும். இப்போ விஜய் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து வேணான்னு சொல்ல, விவசாய நிலத்தை வந்து அழிச்சு ஏர்போர்ட் வேணாம்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஏர்போர்ட் வேணும் நாட்டோட வளர்ச்சிக்குன்னு சொல்றாங்க, இந்த பக்கம் விவசாய நிலங்கள் அழிக்காதீங்க. அவங்க என்ன நிலைப்பாட்டோட இருக்காங்க? 8 வழி சாலைக்கு என்ன சொன்னாங்க பதில்? 8 வழி சாலைன்னும் போது இந்த பக்கம் 4 அடி போக போகுது, இந்த பக்கம் 4 அடி போக போகுது. சரியா? இது 10 அடி 10 அடி இல்ல 20 அடி 20 அடினா சின்னதா போயிடுச்சு. ரொம்ப லாங்கானா கூட எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போச்சு. இனி வந்து ஒட்டுமொத்த ஊருக்கே பிரச்சனை. போராடுறாங்க. இது நம்ம வந்து மக்கள் பக்கம் தான் நான் நிக்கிறேன். புரியுதுங்களா? மக்களுக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 36 குளங்கள் இருக்கு, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றாங்க. சரியா இல்லையா? சோ இதெல்லாம் வந்து பரிசீலிக்கணும். எங்க முடியாதுன்னு சொல்லி நீங்க அன்புமணி அவர்கள் வந்து ஒரு இடம் கொடுத்திருக்காரு. அந்த இடம் வந்து ஓகேவான்னு பாக்குறாங்க. பட் ஆனா மாநில அரசாங்கத்திட்ட தான் இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பார்க்க வேண்டியது மாநில அரசுன்றது விஜய் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிதான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு. நீங்க வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு இதுல இருக்கு, வரைமுறையில இருக்கு. சோ நீங்க அதை வந்து நல்லா பாருங்க அப்படின்றது. இதுதான் நீட் அப்பவும் அவர் வந்து சொன்னாரு. எதையுமே வந்து பல அரசியல் விமர்சகர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவருக்கு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரான்னு கேக்குறாங்க. எது எந்தெந்த வரைமுறையில இல்ல. ஒரு சாமானியனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரா இருக்கீங்க. சோ அப்படின்னும் போது நீங்க வந்து ஒரு குழுவை வச்சுக்கணும். எது மாநில வரைமுறையில இருக்கு, எது மத்திய வரைமுறையில இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை வந்து வெளியில வந்து பேசணும். அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. யாருக்கும் எந்த விமர்சனம் வைக்க போறாங்களா? விஜய் மேல எந்த விமர்சனம் வைக்க மாட்டாங்க.
இப்ப பாத்தீங்கன்னா மழை காலங்கள்ல அதிகமா பாதிக்கப்படுறது சென்னை தான். ஏன்னா நிறைய ஏரிகளை வந்து அழிச்சு பில்டிங் அது இதுன்னு நம்ம கட்டிட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம திரும்ப இங்க ஏர்போர்ட் கொண்டு வந்தா அடுத்த மழைக்காலம் வரும்போது பிரச்சனை மதுரை கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஏரியால வந்து கொண்டு வரலாமே, ஏன் சென்னை அங்க நீர்நிலைகள் இல்லையா? மதுரையில் இல்லையா? இல்ல இது திருச்சியில இல்லையா? இல்ல வந்து சென்னையில இல்லையா? இனி சென்னை நீங்க எடுத்தீங்கன்னா பல நீர்நிலைகளை வச்சுதான் ஒரு சென்னை மாநகரமே வந்து வந்திருக்கு. சதுப்பு நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிச்சுதான் வந்து இந்த வேளச்சேரி பள்ளிக்கரணை இப்படி எல்லாம் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி இப்ப சமீபத்துல கூட வந்து கோர்ட்டு கண்டனம் தெரிவிச்சு பல ஆக்கிரமிப்புகளை இப்போ வந்து அகற்றிட்டு அந்த நீர் போனது. இப்ப கடைசியா இப்ப இங்க மழையில கடைசியா நடந்தது, ஒரு 2 months பேக் நடந்ததுன்னு நினைக்கிறேன். கோர்ட் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்ச பிறகும் அந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றினாங்க. நீர் வந்து நிக்காம போனதை நம்ம வந்து பார்த்தோம். இது ஏன் முன்னாடி செய்யல? எப்படி வந்து அந்த சதுப்பு நிலம் அப்படின்னு இருக்கு, புறம்போக்கு நிலங்கள் இருக்கு, எப்படி வந்து அந்த அரசாங்க அதிகாரிகள் அவர்களுக்கு வந்து இருக்காங்க, கொஞ்ச நாள் இருக்காங்கன்னும் போதே முதல்ல உட்காரும் போதே நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்ல. ஒரு இடம் அரசாங்க இடம், அதை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் தானே. அன்னைக்கு வந்து நீங்க விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், கரண்ட் கனெக்ஷனுக்கு கொடுக்குறாங்க. இருக்க இடம் இல்லாமதான் வராது. வந்தா வீட்டு வாடகையில எத்தனையோ பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. சோ சில பேர் என்ன பண்றாங்க, இது புறம்போக்கு நிலங்கள் ஒரு குடிசை போடுவோம் ஃபர்ஸ்ட் குடிசையை போட்டு இருந்துக்கிறாங்க. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, வீடு இருட்டாகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கரண்ட் கனெக்ஷன் கேட்பாங்க. கரண்ட் கனெக்ஷன் கேட்கும் போதே இந்த இடம் வந்து கவர்மெண்ட் நிலமாச்சு, நீங்க எப்படி போட்டீங்கன்னா அன்னைக்கே ஆக்ஷன் எடுத்து அன்னைக்கே பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சுது. அவங்களுக்கு கரண்ட் கனெக்ஷனை கொடுத்துறீங்க, தண்ணி கனெக்ஷனை கொடுத்துறீங்க, வீடு கட்டும் போது பட்டாவும் இதுவும் கொடுத்துறீங்க, கலெக்டர் ஏதோ ஒரு விதத்துல பட்டாவும் வாங்கிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சில பிரச்சனைகள்லாம் தலை தூக்கும் போது அன்னைக்கு வந்து ஒரு 40 வருஷம் ஆயிடுது, 50 வருஷம் ஆயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்க தவறுகள் முன்னாடி நடக்குது. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இது வந்து ஏரியில கட்டியிருக்காங்க, எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு வீடு, மொத்தம் இதையும் கேன்சல் பண்ணு, இவங்களெல்லாம் வெளியே அனுப்பு அப்படின்ற போதுதான் சீமான் அவர்கள் போன்றவங்க வந்து இன்னும் போராடுறாங்க. நடவடிக்கை வேண்டிய அன்னைக்கு இருந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரா இல்லையா? மதுரை ஹைகோர்ட்டே வந்து குளத்துல இருக்கு, வள்ளுவர் கோட்டம் குளத்துல இருக்கு, இது குளம் ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் இப்ப நீங்க இழிச்சிருவீங்களான்னு கேட்கிறாருல்ல. அந்த கேள்வி நியாயமா படுதா படலையா உங்களுக்கு? இதே போலதான் நீங்க முதல்ல ஏன் வந்து இந்த அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கல? அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இதுல வந்து கொடுத்துடுறாங்க. முதல்ல வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்றாங்க கவர்மெண்ட் இடத்துல போதே அந்த அரசாங்க அதிகாரிகள் உத்து நோக்கணும். அரசியல்வாதிகளுக்கு தெரியும், அங்க இருக்க லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு தெரியாமையா இருக்கும். அவங்களாவது போய் பக்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், இவங்க பாருங்க இந்த அரசாங்கம் என்னால இதுல வந்து ஒருத்தர் வந்து குடிசை போட்டிருக்காருன்னு சொன்னோடனே உடனே இவங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அன்னைக்கு அந்த பிரச்சனை ஒழிஞ்சு. அதை விட்டுட்டு ஒரு 20 வருஷம் நீங்க வந்து பட்டாலேருந்து சிட்டாலேருந்து கரண்ட் கனெக்ஷன்ல இருந்து தண்ணி கனெக்ஷன்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துடுறாங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஆக்கிரமிப்பு இல்லாண்டி வீட்டை விட்டு காலி பண்ண அப்படின்னா அதான் செய்வாங்க, போராடதான் செய்வாங்க. அன்னைக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்க எனக்கு கேள்வி எழுப்பதான் செய்வாங்க. அன்னைக்கு இந்த அதிகாரிகளோட தவறு எல்லாம் போயிடுச்சு இல்ல, பாதி அதிகாரிகள் அதை சேர்த்தே போயிருப்பான், கொடுத்தவன் கையெழுத்து போட்டு கொடுத்து அப்ரூவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சேர்த்தே போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் கஷ்டப்படுவாங்க அந்த ஆக்கிரமிப்பை மீட்டுறது. இதுதான் வழக்கமா நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை, விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் நல்லதுக்காக பேசுறவங்களும் இல்லையோ, அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக எல்லா கட்சிகளும் மக்களுக்காக போய் பேசுவாங்க. அரசியல் பண்ணாம அவியல் பண்ணுவாங்களா? எல்லா அரசியல்வாதிகளும் மக்கள் பிரச்சனையை முன் வைக்கிறாங்க. முன் வைக்கிறதுல இதுல யார் டாப்பா வரணும் தான் பாப்பாங்க. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஆங்கரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 ஆங்கர் இருப்பாங்க. இந்த 10 ஆங்கர்லயும் நான் வந்து டாப்பா வரணும் தானே பாப்பீங்க. அதுக்கான கேள்விகள், அதுக்கான முனைப்புகள், அதுக்கான என்ன நம்ம செஞ்சா நம்ம வந்து பார்வையாளர்களை ரீச் பண்ணுவோம் அப்படின்றது உங்களுடைய எய்மா இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அழகா காட்டிக்கணும்னு பார்ப்போம், நம்ம வந்து கேள்விகள் வைக்கிற முறையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம், 2 வார்த்தை இங்கிலீஷ் வைக்கணும்னு பார்ப்போம், 2 வார்த்தை தமிழ் வைக்கணும்னு பார்ப்போம். புரியுதுங்களா? மத்தவங்க செய்யாத நம்ம என்ன செஞ்சா மக்கள் மனசை ஈஸியா ரீச் ஆகணும்னு நம்ம பார்ப்போம். அப்படிலாம் ஒரு டாக்டிக்ஸ் பண்றீங்களா இல்லையா? எதுக்கு பண்றீங்க? மக்களை ரீச் ஆகணும்ட்டு. அதே போலதான் இவங்களும் மக்களை யார் ரீச் பண்றா? 10 கட்சிகள் இருக்கு. இந்த 10 கட்சிகள்ல யார் போராட்டத்தை முன்னேற்கிறா, யார் மக்கள் முன்னாடி பேசும் பொருளாவே இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் பார்க்கதானே செய்வாங்க. அதனாலதான் வந்து போராட்டங்களை இப்பா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் இப்ப பண்ணிட்டே இருக்காங்க. மக்களுக்காக பேசுவாங்க, அரசியலும் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக இப்ப வரைக்கும் வாய் திறக்கலையே சார், அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்?
பரந்தூர் விஷயத்துல இன்னும் எதுவும் சப்போர்ட் பண்ணி பேசாம இருக்காங்க அவர் வந்து மக்களுக்காக நீங்க எது முடிவு எடுத்தாலும் அவங்க அதான் சொல்றாங்க, மாநில அரசு முடிவுல இருக்கு. இன்னைக்கு அவங்கள ஆட்சியில் இருக்காங்க, இல்ல ஆட்சியில இல்லைனாலும் எதிர்கட்சியா அவங்க வந்து கேள்வி முன் வைக்கணும், கேள்வி முன் வைக்கிறாங்க. இருந்தாலும் பதில வந்து இங்க சொல்லிருக்காங்கல்ல. இங்க வந்து இன்னைக்கு வந்து மாநிலம் முழுக்க இன்னைக்கு மாநில அரசா அதிகாரத்துல இருக்கு. இதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சா நாளைக்கே வந்து திமுக அரசாங்கம் இதை வந்து கைவிட்டுடலாம். மக்களுக்கு பார்த்துட்டு வேற இடம் இருக்கு, நான் வேற இடம் தரேன்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு தரட்டும். மத்திய அரசாங்கம் பரிசீலனை பண்ண போகுது. ஓகே சார். இப்ப மாநில அரசையும் மத்திய அரசையும் எதிர்த்து சட்ட போராட்டம் பண்ண போறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தாருன்னா கேள்வி இல்ல சார். அட்வொகேட்லாம் அன்னைக்கு தெரியாதா? கேஸுக்கெல்லாம் போயிருக்காருல்ல. அன்னைக்கு வந்து வரி கட்டலை அப்படின்னு போது இவருக்கு மேல வந்து விசாரிச்சாங்க வருமான வரித்துறை. அன்னைக்கு அட்வொகேட் எல்லாம் பார்த்துருப்பாருல்ல. அது முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே இது இன்னைக்கு தானே, அன்னைக்குல இருந்தே பறந்து 1000 நாள் அப்படின்னா 3 வருஷம் ஆச்சு. நடிகரா இவர் இன்னைக்கு வந்து அரசியல்வாதியா இருக்குதான் இதெல்லாம் செய்யணும்னு கிடையாது. டாப் நடிகரா இருக்காரு. அவர் வந்து போய் அன்னைக்கு நின்று பறந்துருக்காக நான் நிப்பேன் அப்படின்னு அவர் அன்னைக்கே குரல் கொடுத்திருந்தா கூட இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் விவசாயிங்க. அன்னைக்கே கேட்கல அவரு. அன்னைக்கே சட்ட போராட்டம் பண்ணிருக்கலாம். ஒரு பொது மகனா, ஒரு குடிமகனா, ஒரு பொது நல வழக்கு போட்டுருக்கலாம் அன்னைக்கு. இன்னைக்கு தாவாக்கா வந்து திட்ட 1 வருஷம் போகுது, 365 நாட்கள். இன்னி வரைக்கும் ஏன் அந்த சட்ட போராட்டம் பண்ணல? கேள்விகள் எழுமா எழாது. இதத்தான் அண்ணாமலை கேட்கிறாரு, இதத்தான் அதிமுக கேக்குது, இதத்தான் நாத்தாக்கா கேக்குது, எல்லாரும் கேட்கிறாங்க. சரியா? ஒரு சாதாரண நமக்கே ஒரு சாதாரண மனிதனுக்கு தெரியும். இதை இன்னைக்கு வந்துட்டாரு. இப்ப என்கிட்ட ஒரு அரசியல் விமர்சனம் சொன்னாரு, அவருக்கு இன்னைக்கு ஷூட்டிங் லீவு போல இருக்கு, போயிட்டாரு நேரா பறந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த கிண்டல்கள் கேலிகள் இதெல்லாம் ஏன் எழும்புது? நீங்க உங்க வேலைய கரெக்டா செஞ்சா யாரும் உங்களை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? அண்ணாமலை வராது, பிரஸ் மீட் கொடுக்குறாரு, என்ன உண்டோ அதை வந்து சொல்றாரு. மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு டீட்டெயில் கொடுக்குறாரா? டெய்லி அவர்கிட்ட அறிக்கையும் வருது, டெய்லி அவர் பிரஸ் மீட்டை பாக்குறாரு, டெய்லி அவர் மக்களுக்காக பேசுறாரு, கொலைகள் நடந்தா கேட்கிறாரு, வழிப்பறி நடந்தா கேட்கிறாரு, போதையை இந்த கண்டுபிடிச்சா கேட்கிறாரு. இதெல்லாம் தடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்கிறாரா இல்லையா? நேர்லயும் வராரு, அறிக்கையும் கொடுக்குறாரு. நீங்க வெறும் அறிக்கையை மட்டும் குத்துட்டீங்கன்னா எப்படி அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லார் மனசையும் எழுப்புது. அதனாலதான் இந்த கேலிகளும் கிண்டல்களும் வருது. இதனால்தான் நம்ம சொன்னோம், நீங்க வந்து அரசியல்வாதி ஆயிட்டீங்க சார், நீங்க வந்து முன்னாடி வாங்க, நீங்க இன்னும் மக்களுக்கு போறீங்க, இன்னும் பிரஸ் மீட்டை பார்க்கணும்ல. பிரஸ் மீட்ட பத்திரிகையாளர் 4 கேள்வி வைப்பாங்கல்ல, அந்த கேள்விகளுக்கு நீங்க வந்து உங்க காரணத்தையும் சொல்லணும்ல. கரெக்டா? பொத்தம்போக்கா வந்து வெறும் மக்களை மாத்திரம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு நல்ல அரசியல் கிடையாது. புரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளர்கள்ன்றது வந்து மக்கள்கிட்ட நேரடியா வந்து நடுநிலைமையா வந்து இருக்கிறவங்க. மக்கள் மனசுல இருக்கிற கேள்விகளை கேட்பாங்க. நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னா கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எனக்கான கேள்விகள், எனக்குள்ள இருக்கிற கேள்விகளை வைக்கல. 4 மக்கள் கிட்ட நான் பேசுறேன். அந்த 4 மக்கள்களும் 4 விதமா பேசுவாங்க. ஒருத்தர் 2 பேர் திமுக ஆதரவா இருப்பாங்க, 2 பேர் அதிமுக ஆதரவா இருப்பாங்க, 2 பேர் நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஆகச்சிறந்த அந்த நேர்காணல் நம்ம வைக்கிறோம். அவங்க மனசுல இருக்க கேள்வி எனக்கு வந்து தெரியாம இல்லை. இது மத்திய அரசுல இருக்கு, இது மாநில அரசு இருக்கு, நம்ம தெரியாம போய் அங்க உட்காரல. பத்திரிகையாளரா நான் வந்து உட்காரணும் அப்படின்னா தெரிஞ்சு நான் வந்து கேள்வியே கேட்க முடியாது. ஆனா அந்த பாமரனுக்கும் புரியணும், ஒரு சாமானியனுக்கும் புரியணும்ன்றதுக்காக அந்த சாமானியன் மனசுல என்ன இருக்கு அவனுடைய கேள்விகளை தான் நம்ம நேர்காணல் வைக்கிறோம். சரிங்களா? அப்போ அதுதான் போய் ரீச் ஆகும். இது வந்து உங்களுக்கு தெரியலையா சார், நீங்க படிக்காம பத்திரிகையாளரா வந்துட்டீங்களா அப்படின்னா, படிக்காம நம்ம பத்திரிகையாளரா வரல, படிக்காதவங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு போய் சேரணும். இந்த பதில்கள் வந்து அவங்க சொல்றது கரெக்டா தப்பான அவங்க மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். கரெக்டா? அதுக்காகத்தான் நம்ம இந்த கேள்விகளையே வைக்கிறோம். ஒரு பக்கம் நம்ம மக்கள்கிட்டயே நேரடியா போறோம், ஒரு பக்கம் வந்து தலைவர்களை கேட்கிறோம். இப்படிதான் வந்து இருக்கணும். நான் வெறும் தலைவர்கிட்ட மாத்திரம் நான் போவேன், நான் வந்து எனக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும், எனக்கு வந்து எல்லாம் தெரியும்ன்றது கிடையாது. எப்படி அரசியல்வாதிக்கு மக்கள் முக்கியமோ அதே போல ஒரு பத்திரிகையாளனுக்கும் மக்கள் முக்கியம். மக்களுக்காக தான் நான் வந்து பத்திரிகையாளராக வரேன். நான் வந்து எந்த அரசியல்வாதிக்காகவும் பத்திரிகையாளராக வரேன். சரியா? மக்கள் மனசு இருக்கிறத கேட்கிறோம், அதை வந்து அரசியல்வாதிகிட்ட கேட்டு திரும்பி மக்கள்கிட்ட கொடுத்துருவோம். மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு தான் பாக்குறோம்.
இப்போ இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட இப்ப 900 நாட்களை தாண்டி போயிட்டு இருக்கு சார். இந்த நிலையில நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் போய் அங்க நேர்ல போய் அவங்கள பார்த்தாங்க, பேசுனாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் போனது மட்டும் இவ்வளவு பெரிய பேசும் பொருளா அமைறதுக்கான காரணம் என்ன சார்? திருப்பி அதுதான் சொல்றாங்க, நடிகர் மாதிரி ஒரு நடிகரா ஏற்கனவே மாஸ் ஆயிட்டார். சரியா? விஜய் வந்து இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 3 வயசு குழந்தையில இருந்து தெரியும். பெரிய 60 வயசு இருக்கவங்களுக்கு, ஏன்னா டிவியில மிகப்பெரிய பிரபலமான ஒரு முகமா இருக்கு. இது அரசியலுக்கு ஈடுபடுமானா போக போகதான் தெரியும். 2026 இந்த தேர்தல் இடைத்தேர்தல நிக்க மாட்டேன்ட்டாரு. சரியா? நம்ம வந்து நிக்கணும் தான் சொன்னோம், அண்ணாமலை அளவுலயே சொன்னோம் நிக்கணும் தான், நீங்க நின்று பாத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆனா இது ஜனநாயக விரோத தேர்தலாம் நடக்கும்ட்டாரு அவரு. இவங்களும் அதேதான் காரணம் காட்டுறாங்க. இதுல இன்னொரு ஏன்னா இது ரொம்ப இது என்னன்னா, இன்னைக்கு வந்து திமுக வந்து காசு கொடுக்காது அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. புரியுதா? அன்னைக்கு போல பட்டியல போட்டு மக்களை அடைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க. பணம் வந்து இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு பணம் இல்லாத ஒரு தேர்தலா போகும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை இருக்கு. சோ இதெல்லாம் கணக்குல பண்ணிதான் வந்து எல்லாமே வந்து தேர்தலில் வந்து ஒட்டுமொத்தமா திமுக வந்து புறக்கணிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நின்னு பார்ப்பேன், அவர் வந்து இந்த தேர்தலையும் விடுறாங்க இல்ல, நான் தனி காட்டு ராஜாடா அப்படின்ற மாதிரி தனி காட்டு ராஜாவா நிக்கிறாரு. விஜய் அவர்கள் 2026 நம்ம வந்து மக்கள் எந்த இடத்துலக்கு எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்கன்னு பாத்துருவோமே சட்டமன்ற தேர்தல்ல தெரிஞ்சிட போகுது அவரை மாசா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சார். விஜய் அவர்கள் வந்து பரந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சீமானவர்கள் வந்து நின்னுக்கும் போது அதே வார்த்தை தான் சொன்னாங்க மக்கள் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த விஷயத்துல ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க மாற்றம் ஏற்படணும்னா மாநில அரசு மனசு வச்சா நடக்கும். திரும்பவும் அதுதான் நம்ம சொல்றோம், வேற மாற்றமே கிடையாது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களே நேரா போய் இந்த இடம் இனிமே வராது, நான் வந்து விவசாய நிலத்தை விட மாட்டேன், எப்படி அந்த 8 வழி சாலைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்னாரோ அதே போல இன்னைக்கு வந்து அவர் போயிட்டு விவசாயிகள் மேல கருணை வச்சு வேற இடம் ஏதாவது கிடைக்கிறான்னு ஒரு அனலைஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு தரேன்னு சொன்னா ஒழிய முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா சார், சீமான் அவர்கள் வந்து பெரியார் அவர்களை பத்தி பேசுனதுதான் இன்னுமே சமூக வலைதளங்கள்ல வந்து பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பிரஸ் மீட்ல ஏதோ குறிப்பிட்ட சமுதாயத்தை பத்தி அவர் பேசுனது வந்து ஒரு இதா போயிட்டு இருக்கு சார். அதை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க? எந்த குறிப்பிட்ட சமுதாயம்? அவர் பட்டியலினத்துக்காக பேசுறாரு. அவர் பெரியாரை பத்தி அன்னைக்கு பேசுறது எதுக்காக பேசுறாரு அப்படின்னா, என் தமிழ் மக்கள், என் தமிழ் வந்து சுதந்திரத்துக்காக போராடலையா அப்படின்னு கேட்டாரு. பெரியார் தான் வந்து சமீபத்துல கனிமொழியாளர்கள் கூட பெரியார் சுதந்திரத்துக்காகவும் போராடினார் அப்படின்னாங்க. அவர் தான் போராடினாரா? என்னுடைய தமிழ் சமுதாயம் போராடி இருக்கு, பெரிய பெரிய அறிஞர்கள் போராடி இருக்காங்க. வ.உ. சிதம்பரம் வந்து போராடாததா, பாரதியார் போராடாததா, பாரதியார் பேசாத தமிழ் இதுவா அப்படின்னு கேட்கிறாரு. பெண்ணியமா அப்படின்னு பேசுறாரு. அதே போல இவரும் சொல்றாரு, அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடிய அந்த கலின் பூங்குன்றனார் அவர்களை சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமானுஜரை பேசுறாரு, வள்ளலார பேசுறாரு. இவங்கெல்லாம் செய்யாத சமூக நீதியை பெரியார் மட்டும் தான் பேசினாரா? நீங்க வெறும் பெரியார் மற்றும் தான் அப்படின்ற அந்த கொள்கையில நிக்கிறீங்கல்ல, மத்தவங்க எல்லாம் இருட்டடிப்பு பண்றீங்கல்ல. பெரியார் தான் வந்து சமூக நீதியை காட்டார், பெரியார் தான் வந்து பெண்ணியத்தை பேசினார், பெரியார் தான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னீங்க. கரெக்டா இல்லையா? அப்படின்னும் போது இப்போ நேத்தி வந்து ஒரு பட்டியலினத்த இவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அதுக்காக திருப்பி அதை சொல்றாரு. நீங்க இந்த பெரியார்ன்ற முகமடிக்குள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கீங்க. நீங்க வந்து சாதியை ஒழிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. நீங்க வந்து எல்லாம் வந்து எல்லாரும் சமம், ஒரு சமத்துவ அரசியலை முன்னோக்கி வைக்கிறேன்றீங்க. ஆனா அது இங்க நடக்குதா? இன்னைக்கும் சாதிய படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கும் ஆணவ படுகொலை நடக்குது. இன்னைக்கும் கோவிலுக்குள்ள சாதிகள் உள்ள நுழைய முடியாம இருக்கு. இன்னைக்கும் சில இடங்கள்ல இரட்டை கோலை பிரச்சனை இருக்கு. இன்னைக்கும் செருப்பு போட முடியாம போகிறது இருக்கு. இன்னைக்கும் கழுத்துல போற துண்டை இடுப்புல கட்டுன்னு போற நிலை இருக்கு. இதெல்லாம் வந்து பெரியார் ஒழிச்சாருன்னீங்கல்ல, எங்க ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லி வலதுசாரிகள் கேட்பாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் கையில் எடுத்துச்சு. எடுத்துருக்கா இல்லையா? அந்த சீமான் இந்த கேள்வி எல்லாம் வைக்கிறாரா? ஒழிஞ்சிச்சா? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, எங்கேயாவது ஒழிஞ்சிச்சு சாதி எல்லாம் அப்படின்னா. ஒழிஞ்சிருக்கா சாதி? இல்ல சார். இல்ல உங்களுக்கு நல்ல மாற்று கருத்து இல்ல. இதே கேள்வியை அவர் அரசாங்கத்துக்கு கேட்கிறாரு. நீங்க பெரியார் தான் பண்ணாரு, பெரியார் தான் பண்ணாருன்னு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கீங்களே, சாதி ஒழிஞ்சிச்சுட்டீங்க, அப்புறம் ஏன்டா நடக்குதீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கேள்வியில ஏதாவது தவறு இருந்தா சொல்லுங்க, நம்ம வந்து கேட்போம் அண்ணங்கிட்ட.
இப்ப பாத்தீங்கன்னா சார், சமீப காலமா கனிம வள கொள்ளை வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கத பாத்துட்டு இருந்தோம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா சகுபர் அலி வந்துட்டு லாரி லாரி மோதி இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது வந்துட்டு அவங்க மனைவி கேஸ் கொடுத்து இது கொலை இது வந்து திட்டமிட்ட கொலை கேஸா போட்டாங்க. ஆமா, போட்டிருக்காங்க. கொலை கேஸா இத வந்து பத்தி அரசாங்கம் நீங்க வந்து அறிவிச்சிச்சு. நேத்தி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இதுல வந்து இது ஏதாவது வந்து ஒரு மடைமாற்றம் நடக்கிற மாதிரி இருந்தா நான் வந்து எச்சரிக்கை விடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு வந்து ஒரு கடும் எச்சரிக்கை எல்லாம் வந்து கொடுத்ததை வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம் ஒரு முனைப்பை காட்டி கைது செய்யப்பட்டிருக்காங்க, ஒருவரை மாத்திரம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து நமக்கு வந்துருக்கு. இதை பார்க்கும்போது அரசாங்கம் எடுக்குது. பட் ஆனா நம்ம இதுக்கு வந்து காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம வந்து பின்னோக்கி கொஞ்சம் போனோம்னா திமுக அரசு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து 11 மணிக்கு வந்து பதவி இருக்கிறோம், 11:05 வந்து நம்ம வந்து மணல் அழுறோம் அப்படின்னு சொன்னவர் வேற யாரும் கிடையாது. யார் சொன்னாரு? செந்தில் பாலாஜி இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறது சொன்னது. பல வீடியோக்கள் வந்து வைரலா போனது. அன்னைக்கே இதை வந்து கடும் எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கனிம வள கொள்ளையா இருக்கட்டும், மணல் கொள்ளையா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது கொள்ளைகளா இருக்கட்டும், இந்த இதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் வந்து ஒரு கடும் எதிர்ப்புகள் வந்து அரசாங்கத்து மேல வைக்கிறாங்க. என்ன அரசாங்கத்து மேல வைக்கிறாங்கன்னா, நீங்க வந்து இப்படிதான் சொல்லிட்டு வந்தீங்க, அன்னைக்கே எங்களுக்கு தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்தாலே இதெல்லாம் நடக்கும் தெரியும், கனிம வள கொலை நடக்கும், நீர்ல இருந்து அவங்க ஒண்ணுமே காத்த கூட விட மாட்டாங்க, ஏன்னா 5G 2Gல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப பேசும் பொருளா இருந்தது. இன்னைக்கும் கேஸ்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை மறுக்க முடியுமானா மறுக்க முடியாது. குற்றவாளிகளா அவங்க வந்து இன்னும் நிரூபிக்கப்படலையே தவிர, பட் எல்லாருமேலயும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குல்ல, எல்லாத்துலயுமே ஒரு பிரச்சனையா இருந்துட்டே இருக்குல்ல. இதைத்தான் வந்து பாஜக பேசுது, இதைத்தான் வந்து அண்ணன் சீமான் கேட்கிறாரு, இதைத்தான் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் கேட்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தைகள் வரதான் செய்யும். ஒரு ஆர்டிஓ கொல்லப்படுறாரு, இதுல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தடுக்க போன இன்ஸ்பெக்டருக்கு இது சப் இன்ஸ்பெக்டருக்கு வெட்டி விழுது. அதுவும் ஒரு 2 வருஷம் முன்னாடி நடந்தது. இது வந்து மக்கள்கிட்டயே நான் வந்து முன் வச்சு கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது திருப்பி ஒரு ராணுவ வீரருக்கு பிரச்சனை. அவர் வந்து மணல் அழுறதையோ இதையோ எடுக்கிறாரு, அன்னைக்கு பிரச்சனை நடக்குது. இது வந்து கேட்கறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிரட்டல் வருது. நீங்க எந்த பெரிய பத்திரிகையாளரை வேணா கேளுங்க, இதை வந்து எந்த அரசாங்கத்திலும் தடுக்க முடியாதுன்றாங்க. அதிமுக ஆட்சியிலேயே கொள்ளதான் நடந்தது, கனிம வள கொள்ளை நடக்கலையான்றாங்க. இந்த ஆட்சியிலேயே வந்துட்டு தான் இருக்கு. இதை என்னைக்குதான் தடுப்பாங்கன்றதுதான் நம்மளுடைய இதுவா இருக்கு. மக்களும் ஒரு விடிவு காலத்தை நோக்கிதான் இருக்காங்கன்றதான் நம்ம பாக்குறோம். அதன் நீட்சியாதான் இன்னைக்கு வந்து இதுவும் நடந்திருக்கு. இதுலயாவது இதே இந்த ஒரு உயிர் போனதோட இனிமே வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவாங்க. கரெக்டா? ஒவ்வொரு உயிரும் வந்து உன்னதமான உயிர். ஒரு தனிப்பட்ட ஒருத்தனுடைய அந்த சம்பாதிக்கணும்ன்ற அந்த வெறிக்காக நீ வந்து என்னோட மனதை சுரண்ட, மண்ணை சுரண்ட, என் வளத்தை சுரண்ட, எல்லாத்தையும் சுரண்ட. அது மட்டும் இல்லாம ஏன்டா எந்த சுரண்டன்னு உன்னை கேட்டா நீ வந்து என்ன சாவடிப்பியா? இந்த கேள்வி வந்து மக்களுக்கு எழும்புமா எழும்பாது? கண்டிப்பா. உன்னை கேள்வியே கேட்க கூடாதா? நீங்க திருடுவீங்க, கரெக்டா? போலீஸ் மட்டும்தான் பிடிக்கணுமா? ஒரு பொதுமக்களுக்கு அந்த சமூக இது கிடையாது. ஒரு சமூக ஆர்வலரா இருக்காரு. இந்த மண்ணு மேல எங்கேயோ கிரேட்டா பிரெத் அப்படின்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்த வெப்பமாகுது, இதுக்கு வந்து பசுமை வேணும் அப்படின்னு அவங்க அடிக்கடி போடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடி பிடிக்கிறீங்களே, உங்க பக்கத்துல இங்க இருக்கிற மணல் கொள்ளை போகுது, இங்க இருக்க நீர் கொள்ளை போகுது, இங்க இருக்க கனிம வளம் கொள்ளை போகுது. இதுக்கு ஒருத்தன் கேட்டா நமக்கு என்னப்பா வம்பு? அவர் ஏன்பா கேட்கணும்? கேட்டா கொள்ளதான் செய்வாங்க. என்ன வார்த்தைகள் இதெல்லாம்? என் வீடு வந்து சுத்தமா இருக்கணும், வீடு சுத்தமா இருந்தா தெரு சுத்தமா இருக்கும், தெரு சுத்தமா இருந்தா நாடு சுத்தமா இருக்கும், மாநிலம் சுத்தமா இருக்கும், மாநிலம் சுத்தமா நாடு சுத்தமா இருக்கும். சோ என்ன கொள்ளை நடந்தாலும் தட்டி கேளுங்க. கேட்டிருக்காரு, உயிர் பேரு, இதே கடைசி உயிரா இருக்கணும். இனிமே இதுல வந்து மாநில அரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நடவடிக்கைகள் எடுக்கணும் இது போல அப்படின்றதுதான் நம்ம பார்வையாகிறோம். இன்று நம் அரங்கிற்கு வந்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி. வணக்கம்மா.